தங்களின் வாழ்வுரிமைக்காக அறவழியில் நேர்மையாக போராடிய தூய்மை பணியாளர் பல பேர் மருத்துவமனையில் இருக்கிறாங்க. ஒரு சில பேர் இன்றும் காவல்துறையில இருக்கிறாங்க. ஆனா அந்த திருட்டு திராவிட என்ன பண்ணுச்சுன்னா, சவுக்கு சங்கர் வீட்டுல வந்து சாக்கடையை ஊத்துனாங்க பாத்தீங்களா, அந்த திருட்டு கூட்டத்தை கூட்டு வந்து பணம் கொடுத்து கூட்டு வந்து எங்களுக்கு வந்து நாங்க தூய்மை பணியாளர், எங்களுக்கு நாங்க ராம்கி நிறுவனம் தான் வேணும், நாங்க ராம்கி நிறுவனத்துக்கு பணிபுரிவோம், ராம்கி எங்களுக்கு எவ்வளவு நல்லது பண்றாங்க அப்படின்ட்டு வெக்கமே இல்லாம பேச வைக்கிறீங்க. தமிழ்நாட்டு மக்களை, பூர்வக்குடி மக்களை ஆந்திரா தெலுங்கு ராம்கிட்ட வந்து நீங்க அடமான வைக்கிறீங்க. அந்த நாடக கூட்டம் காசுக்கு மேல கூவுறாங்க. ஒரு படிக்கு மேல போய் ஐயா மு.க. ஸ்டாலின் புகழ் தள்ளுறாங்க. அப்போ இந்த படத்தோட இந்த நாடகத்தோட வசனம், இயக்கம், டைரக்ஷன் எல்லாம் யாருன்னு பார்த்தோம்னா அமைச்சர் சேகர் பாபு. தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு சொறி பிடிச்ச நாய், தேன்மொழி என்ன சொறி பிடிச்ச நாய் வந்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறாங்க. அதை வழக்கு விசாரிச்ச நீதிபதி என்ன பண்றாங்கன்னா, யாரும் போராட்டம் பண்ணக்கூடாது, எல்லாம் வீட்டு போங்க அப்படின்ட்டு நீதிமன்றம் வந்து சொல்லுது. அதாவது தமிழ்நாடு அரசு வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவு இருக்க மாட்டேங்குது. அவங்க பாதிப்புக்கு காரணமே தமிழ்நாடு அரசு தான். அப்போ அவங்க என்ன பண்ண வேண்டியிருக்கு, போராட வேண்டியிருக்கு. போராடினா தான் நீதி கிடைக்கும்னு போராட வேண்டியிருக்கு. ஆனால் அந்த போராட்டத்தையும் அடக்கும் விதமா, அதாவது பாதிக்கப்பட்டவங்களுக்கு யார் உறுதுணையாக இருக்கணும்னா, ஒன்று அரசு இருக்கணும், இல்லை நீதிமன்றம் இருக்கணும். அது உறுதுணையா இல்லை. அப்போ நீதிமன்றம் வந்து உறுதுணையாக இருக்கணும். ஆனால் நீதிமன்றம் வந்து கார்பரேட்டுக்கு ஆதரவாகவும் அதிகாரத்துக்கு ஆதரவாகவும் செயல்படுது நீதிமன்றம். அப்போ நீதி எங்க இருக்கு? தேன்மொழி என்ற சொறி பிடிச்ச நாய் யாருன்னு பார்த்தோம்னா சேகர் பாபுவோட பினாமி. அப்போ இந்த போராட்டத்தை நசுக்குனது முக்கிய பங்கு, இந்த போராட்டத்தை நசுக்குனதே சேகர் பாபு தான். அமைச்சர் சேகர் பாபுக்கும் சென்னை மாநகராட்சி என்ன சம்பந்தம்? ஒரே ஒரு சம்பந்தம். என்ன சம்பந்தம்னா, ராம்கிட்ட வந்து அமைச்சர் சேகர் பாபு வந்து பல கோடியை வாங்கிட்டார். ஏன்னா ராம்கியும் தெலுங்கு, அமைச்சர் சேகர் பாபும் தெலுங்கு. அந்த வகையில ராம்கிட்ட வந்து பல கோடியை வந்து அமைச்சர் சேகர் பாபு சுருட்டி இருப்பாரு. சுருட்ட போய் தான் இந்த அளவுக்கு ராம்கிக்கு வந்து வரிஞ்சு எட்டி வந்து பேசுறாரு. திமுக கூட்டணியில பல கட்சி இருக்கு, யாருமே வாய்த்து வந்து பேசல. அண்ணன் திருமாவளவன் வாயை மூடிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து அண்ணன் வைகோவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல. அதுக்கடுத்து கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கா இல்லையான்னு தெரியல. அந்த போராட்டத்தவே கம்யூனிஸ்டோட தொழிற்சங்கம் தான் முன்னெடுக்கு. ஆனா கம்யூனிஸ்டோட தொழிற்சங்கம் போடுறது முன்னெடுக்கு. ஆனா கம்யூனிஸ்ட் கட்சி வந்து வாயை மூடிட்டு இருக்கு. திமுக கூட்டில இருந்து எதுக்குற ஒரே ஆள்னா அண்ணன் வேல்முருகன் மட்டும்தான். அண்ணன் வேல்முருகன் அவருக்கு மட்டும்தான் திமுக இந்த கேவலமான செயலை கடுமையா எதிர்க்கிறாங்க. கடுமையா விமர்சனம் பண்ண மட்டும் இல்லாம அந்த போராட்டம் பண்ண அனைத்து தொழிலாளர் கூட வந்து அண்ணன் வேல்முருகன் உறுதுணையா இருக்கிறாங்க. திமுக தனிச்சு இருந்துச்சுன்னா திமுகவால தமிழ்நாட்டில் ஒரு 10 தொகுதியோட வெற்றி பெற முடியாது. அந்த அளவுக்கு தான் திமுக லட்சம் தமிழ்நாட்டில் இருக்கு. அதாவது நேர்மையாக அறவழியில் போராடிய போராட்டக்காரர்களை இந்த காவல்துறை வந்து கம்புட்டு அடிக்கிறாங்க, கால்ட்டு எட்டி உதைக்கிறாங்க, கைட்டு அடிக்கிறாங்க, சட்டையை கிழிக்கிறாங்க. பதிலுக்கு போராட்டக்காரர்கள் காவல்துறை திருப்பி அடிச்சா என்ன ஆகும்?